செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் கடவுளே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்களாம் எங்களை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளை கொடுத்த பேரருளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 7 மாதங்களை எங்களை தாங்கி வந்த பேரருளுக்காக, சுமந்து வந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இந்த 8வது மாதத்தின் முதல் நாள் காலையிலே ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டிய நன்மையை குறித்து நன்றி படைக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், பாடுகிற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், கேட்கப் போகிற நல்லுரை சிறப்பாக பங்கு பெற திருவிருந்தம். ஆண்டவரே, உமது திருப்பெயர் மகிமுண்டாகும்படியாகவும் வந்திருக்கிற நன்மை பயக்கின் மய நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆராதனை 6 முதல் நிறைவில் தொடர்ந்து இப்போது வருடுத்து விடுவாய். இயேசுவின் வழியாக ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன். கடவுளின் திருப்பெயருக்கு மாற்றி உண்டாகும்படியாக நாம் அனைவரும் வேண்டவனமாக பாடல் புத்தகத்தில் 3வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல் அனைவரும் வேண்டவனமாக சேர்ந்து பாடுவோம். பாடலின் 3. ஜெபம் செய்வோம். திருவிருந்து ஆராதனை முறை நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவை, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, நம்மை துதிக்கிறோம், நம்மை புகழ்கிறோம், நம்மை வணங்குகிறோம், நம்மை மகிமைப்படுத்துகிறோம். அந்த சிறந்த மகிமையினத்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்க ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வாட்டுக்குட்டி எங்களுக்கு இரகம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் சுபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசல் பெற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே. பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனமது ஆண்டவர் தொகுத்துள்ளதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. தகப்பனே, கிருபையாய் நேர் இந்த ஆண்டை கொடுத்து இந்த 7 மாதங்கள் எங்களை பாதுகாத்து இந்த 8வது மாதத்தினுடைய முதல் காலை பொழுதை உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் அனுசரிக்கும்படியாய் எங்களை முன்குறித்தவரே, கடந்த காலங்கள் முழுவதும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும், என்னுடைய இருதயத்தின் மேன்மைகளினாலும், எங்கள் சிந்தனைகளினாலும், எங்கள் பார்வைகளினாலும், ஆண்டவரே, நீர் கொடுத்த எங்களுடைய அவயங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக பிரீதியாய் இல்லாத காரியங்களை செய்தமே எண்ணி இந்த காலை வேளையிலே உம்மை தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் நீதிமான் அல்ல. ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் நாங்கள் செய்த அநேக காரியங்களை நம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஒரு விஷயப்பா,
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றுகிறவராய் இருக்கிறபடியினால நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவராய் இருக்கிறபடியினால ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உடைய சமூகத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தூய ஆவியானவர் தாமே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் குற்றமற்றதாய் உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக, எங்கள் மனம் மறுரூபமாகத்தக்கதாக இந்த காலை வேளையிலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நம்மையே நாம் உணர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி வெறுமையாக்கி அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நம்மையே நாம் உணர்ந்தவர்களாய் இந்த பாவ அறிக்கை சபத்தை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் நமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அவர்கள் செய்யும் மிகுந்த பர்மமாக செய்திருக்கிறார். அவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை உங்களை விடுதலையாக்கி சக நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தயவுசெய்து சபையாராம திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 20 முடிய. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரை. பழைய ஏற்பாட்டு பக்கத்தில் 87. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்
சமுத்திரத்தின் நடுவாங்க வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுத்துவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின் நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையை மீட்பெருமாக கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளில் உழைப்பதில் நானும் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனை தேடி வந்திருக்கிற உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து நன்மைகளையும் இறைவன் நிறைவாக தந்து உங்கள் வாழ்க்கையின் பயணத்திடைப்பட்டு நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துகின்றேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. இந்த வருடத்திலே கடந்த 7 மாதங்களை நம்மை கடவுள் கல்வியின் கருவிழிப்பல் பாதுகாத்து பராமரித்து பக்குவப்படுத்தி வேலைப்படுத்தி வாழ்க்கையின் எல்லா காலகட்ட துணையாளராக உறுதுணையாளராக எல்லா நிலையிலும் தாங்கி வந்த இறைமகன் இந்த 8வது மாதத்தின் முதல் நாள் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாக அமையட்டும். இந்த வருடம் மகிழ்ச்சியின் மாதமாக அமையட்டும். எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்பு நிறைவேற்ற இதனை வேண்டிக் கொள்ளுகிறேன். கடல் உள்ளங்களில் ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களே, படிக்க கேட்ட திருமறை பகுதியின் மைய செய்தியாக 3 பகுதிகளை நான் மையப்படுத்தியிருக்கிறேன். குறிப்பாக எடுங்கள் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 24:15 வசனம். ஆமாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அருமையானவர்களே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த மாதத்தின் நிறைவாக்காக இந்த வசனத்தை மையப்படுத்தி நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக 3 தலைப்பின் கீழாக உங்களோடு அருளையாற்ற ஆசை கண்டேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house, will I serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம். அருமையானவர்களே, கடவுள் வாழ்க்கையின் துணையாளராக இருக்கின்றார். அவர் வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவராக, வழிகாட்டுகிற ஆண்டவராக, முன் செல்லுகிற ஆண்டவராக, தாங்குகிற ஆண்டவராக, தப்பு வைக்கிற ஆண்டவராக, தங்க வைக்கிற ஆண்டவராக, தங்கம் வைக்கின்ற ஆண்டவராக நம்மோடு கூட கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் குடும்பமாக வழிபட வேண்டும். முதல் தலைப்பு வித்தியாசமாக இருக்கும், கவனியுங்கள். முதல் தலைப்பு கல்பட்டு வீழ்ச்சி. முதல் தலைப்பு என்ன? சத்தமாக சொல்லுங்க.
கல்பட்டு வீழ்ச்சி. அது என்ன கல்பட்டு வீழ்ச்சி? அழகாக சுட்டி காட்டப்படுகின்றது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம் அழகான வார்த்தை. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் பெலிஸ்தியருடைய வார்த்தை கேட்டு கலங்கி போனார்கள். இங்கு பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை. பெலிஸ்தியன், காத்தூரானாகிய பெலிஸ்தியன் ஒவ்வொரு நாளும் வந்து இஸ்ரவேல் மக்களை அவன் பயமுறுத்துவான். கோலியாத் பயமுறுத்துகிற காட்சி, மக்கள் பயப்படுகின்றார்கள். 24ஆம் வசனத்திலே அவன் முகத்திற்கு அவர்கள் விலகி ஓடினார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த கோலியாத் என்பவர் ஒரு தடையாக, எதிர்ப்புகின்றவனாக, ஒவ்வொரு நாளும் அவனை பல நிலையில் மக்களை துன்புறுத்தவனாக இருந்தான் கோலியாத். இங்கு நடக்கிற ஒரு செய்தி, இஸ்ரேல் மக்கள் விலகி ஓடினார்கள், பயந்து ஓடினார்கள். நடக்கிற அழகான செய்தி என்ன தெரியுமா? 32ஆம் வசனத்திலே தாவீது சவுலிடம் அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. இவன் நிமித்தம் ஒருவரும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நான் போய் கோலியாத்தை அடுக்கின்றேன். நான் செய்திக்கு வந்து விடுகிறேன் நேரடியாக. தாவீது தன்னுடைய சகோதரை பார்க்க செல்லுகிறார், தந்தை அனுப்பியதன் மூலமாக. ஆனால் நடக்கிற நிகழ்ச்சியை கவனிக்கின்றார். ஆனால் தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒருவர். ஆனால் பெலிஸ்தருக்கு பயப்படுகிறதை பார்க்கின்றான், அஞ்சுகிறதை பார்க்கின்றான், கலங்குகிறதை பார்க்கின்றான். ஆனால் தாவீதால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. சவுலிடம் நான் போய் அவரை அடிக்கின்றேன் சொல்லும் பொழுது, உன்னால் முடியாது, நீ சிறு பையனாயிருக்கின்றாய். தாவீது சொல்லுகின்றான் 37ஆம் வசனத்திலே, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனுக்கும் தப்புவிப்பார். நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அடித்து நொறுக்கினேன். இந்த பெலிஸ்தியன் ஏமாத்தினார். கடவுளை மையப்படுத்துகின்றார். கடவுள் தாவீதோடு இருக்கின்றார். 47ஆம் வசனம், யுத்தம் கர்த்தருடையது. 49ஆம் வசனம் வாசிங்களேன். 1 சாமுவேல் 17:49. ஒரு கைலை அழைப்படையில் போட்டு அதிலிருந்து எத்தனை கல்லை எடுத்து, ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்து நெற்றியில் படை எறிந்தான். நெற்றியில் பட்டு அவன் முகங்குப்புற விழுந்தான். கவனியுங்கள், ஆடி மேய்த்து கொண்டிருக்கிற சிறுவன். பெலிஸ்தீனை கண்டு பயப்படுகிறார்கள் இஸ்ரேல் மக்கள். அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மக்கள் பயப்படுகின்றார்கள். ஆனால் தாவீது அழகாக செயல்படுத்துகிறார், நான் போய் பெலிஸ்தீனை அடைக்கின்றேன். யுத்தம் கர்த்தருடையது. ஒரு கல் எடுத்து கவனி வைத்து வேகமாக அடிக்கிறார். கல் அந்த பெலிஸ்தீனுடைய நெற்றியில் பட்டது, அவன் முகங்குப்புற விழுந்தான். பலவிதமான தடைகள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான வேதனைகள் இருக்கலாம். கடந்து செல்ல ஆற்றலை கொடுக்கிற ஆண்டவா, தடைகளை மாற்றி அமைக்கிற ஆண்டவர். உங்களுக்கு முன்பதாகவும் எனக்கு முன்பதாக கடவுள் சென்று கொண்டிருக்கிறார். வசனம் சுட்டி காட்டப்படுகிறது. தண்ணீர் பட்டவுடனே ஓடி வர தண்ணீர் ஓடாமல் நின்றது. எனக்கு அருமையானவன, ஆசாரியன் கால் பட்டவுடன் தண்ணீர் குவியலாய் நிற்கிறது. ஒரே இடத்தில் ஓடவில்லை, ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இது அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. இது எழுச்சிக்கான அறிகுறி. வேகமாக வாசியுங்கள். 15ஆம் வசனம் வாசிங்களேன்.
யோசா 3:15. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ தண்ணீர் குவியலாக நின்று கடலுக்குள் ஓடிப்பிருந்து தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அந்த தடையை மாற்றி அமைத்தது, தடையை படியாக மாற்றியது. இன்று உங்களுக்கு முன்பாக, என்பதற்கு முன்பாகவும் பல தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கிறது ஐயா, பல எதிர்ப்புகள் இருக்கிறது ஐயா, பல போராட்டங்கள் இருக்கிறது ஐயா, பல கண்ணீர்களும் இருக்கிறது, பல மன உளைச்சலும் இருக்கிறது. வசனம் சுட்டி காட்டப்படுகிறது. அந்த தண்ணீர் குவியலாய் நின்றது, தண்ணீர் பிரிந்து ஓடி இருக்கிறது, பிரிந்து ஓடிற்று. 17ஆம் வசனம், இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீர் இல்லாத தரையில் நடந்து போனார்கள், உலர்ந்த தரையாய் மாறிற்று, உலர்ந்த தரையாய் மாறிற்று. இஸ்ரவேல் மக்கள் தரையிலே நடந்து போனார்கள். எந்த இடம் தடையாக இருந்ததோ, எந்த இடம் பிரச்சனையாக இருந்ததோ, எந்த இடத்தில் முடியாது நினைத்தார்களோ, எங்கு நடக்காது நினைத்தார்களோ, எங்கு வாய்ப்பில் நினைத்தார்களோ, எங்கு முடியாது நினைச்சாங்களோ ஐயா, அங்கதாய கடவுள் ஒரு வாழ்வை கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நான் நினைச்சு வந்திருக்கலாம், ஆண்டவரே 7 மாதங்கள் முடித்திருக்கிறோமே, 7 மாதத்தை கடந்து வந்திருக்கிறோமே, இனிமேல் என்ன நடக்க போகிறது? வாழ்க்கையில் பல கடந்து விட்டோமே. கலங்காதம்மா ஐயா, கலங்காத ஐயா. தண்ணீர் அழகாய் உலர்ந்த தரையாய் மாட்டுகிற ஆண்டவர். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் தண்ணீர் இல்லாத தரையிலே நடந்து போனார்கள். தடையை மாற்றி அமைக்கிற கடவுள். கால் பட்டவுடன் தண்ணீர் குவியலாய் நின்றது, கால் பட்டவுடன் உலர்ந்திடமாய் மாற்றியது. இதுதான் கால்பட்டு எழுச்சி. முதல் குறிப்பு, சத்தமாக சொல்லுங்க. ரெண்டாவது தலைப்பு, கால்பட்டு எழுச்சி. மூன்றாவது, கோல்பட்டு மகிழ்ச்சி. மூணாவது என்ன? முதல்ல கல்பட்டு, ரெண்டாவது கால்பட்டு, மூணாவது கோல்பட்டு. கோல்பட்டு மகிழ்ச்சி. அது என்ன கோல்? படிக்கிட்ட பகுதி வாசியுங்கள். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்களேன். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். முதல் குறிப்பிலே பெலிஸ்தருக்கு பயந்தார்கள். இரண்டாவது குறிப்பிலே தண்ணீருக்காய் பயந்தார்கள். மூன்றாவது குறிப்பிலே மோசே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்றைக்கு மனிதன் ஆட்டி படைக்கிறது என்ன தெரியுமா? பயம். என்ன நடக்குமோ, நடந்து விடுமோ, நடக்காமல் போய்விடுமோ, நடந்து விட்டால் என்ன நடக்கும்? புரியுதா? நடந்து விட்டால் என்ன பார்க்குறீங்க? நடந்து விட்டால் என்ன நடக்குமோ? நடக்காத நடக்க வைக்கிற ஆண்டவர் அல்லவா? பயப்படாதிருங்க. பயத்தை மாற்றி அமைக்கிறவர், பயத்தை அகற்றுகிறவர், பயத்தை அப்புறப்படுத்துகிறவர், பயத்தை இல்லாமல் செய்கிறவர் ஆண்டவர். எனக்கு அருமையான திருச்சபை மக்கள், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக, சத்தம் சொல்லுங்க, யுத்தம் பண்ணுவார். முதல் குறிப்பில் யுத்தம் கர்த்தருடையது. மூன்றாவது குறிப்பில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க, பயப்படாதீங்க. உங்களை என்ன அழைத்தாண்டவர் கைவிட்டு விடுவாரா? தள்ளி விடுவாரா? வெட்கப்பட்டு விடுவாரா? கேவலப்பட விட்டு விடுவாரா? தலைகுனியை விட்டு விடுவார்? இல்லவே இல்லையே. அவர் நம்ம அழைத்த காரணம் என்ன? இது 8வது மாதத்தின் முதல் நாள் காலை. உண்மையிலேயே
ஏறக்குறைய 100 பேரை பார்ப்பேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை அழைத்த ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர் பயத்தை மாற்றி அமைக்கிற யுத்தம் கர்த்தருடையது. பயப்படாதீங்க. இந்த மாதம் நிறைவின் மாதமாக அமைக்கப்பட்ட யுத்தம் கர்த்தருடையது. அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. 16ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை வா ஆ ஆ ஆ ஆ ஆ 16ஆம் வசனம் தானம்மா? நீ உன் கோலை வாசிங்க. நீ உன் கோலை நோக்கி கோலை நீட்டி சமுத்திர கையின் மேல். இதுதான் கோலின் மகிழ்ச்சி. நீ உன் கோலை வை. ஒன்று தெரியுமா? யாத்திராகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கோலை எடுத்த மோசே, 3ஆம் அதிகாரத்தில் கையில் என்ன? கோல், கீழே போடு, சர்வமாய் மாறுகிறது, வாழைப்பிடி கோல். அந்த கோலை வைத்து கடவுள் பெரிய கோல் அடிக்கின்றார். அந்த கோல் தான் கடைசி வரை வந்து கொண்டிருக்கிறது. அவன் ஆடு மேய்த்தவன் அல்லவா? கையில் கோல். தாவீது ஆடு மேய்த்தவன் அல்லவா? கையில் அவன் அடைப்பையில் கல். அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன், இவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன். சகோதரை பார்க்க சென்றவர், தன்னுடைய நண்பரை அழைத்து வர சென்றவர். கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. வசனம் சுட்டி காட்டப்படுகிறது. கையை சமுத்திரம் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் வழியிலே எப்படி நடந்தாங்களாம்? சத்தமா சொல்லுங்க. எப்படி நடந்தாங்க? யாரு யாரு? என்னம்மா என்ன பார்க்குறீங்க? யாரு நடந்தது? யாரும் நடந்தாங்க, நாங்கள் நடக்கல. அப்படி தானே? கடவுளுடைய பிள்ளைங்க எங்கே நடந்தாங்களா? வெட்டாந்தரையில். 2வது குறிப்பில் என்ன பார்க்குறீங்க? வேகமாக வந்துட்டே இருக்க. 2வது குறிப்பில் தரையிலே நடந்தாங்க. 2வது குறிப்பில் யோர்தான், இங்கே செங்கடல். அங்கு தண்ணீர் குவியலாக நிற்கிறது. வறண்ட இடத்தில் நடந்தார்கள். இங்கு தண்ணீர் பிளர்கிறது, பிளந்து விட்டது. தரையிலே நடந்தார்கள். ஒன்று தெரியுமா? உங்களை என்னை வாழ வைக்க கடவுள் திட்டமிட்டான்னு வச்சுங்களேன், எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். ஐயா ஆமா, எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எரிகோ மதிலை தகர்க்கின்ற ஆண்டவர், செங்கடலையும் யோர்தானை பிளந்து வைத்து உலர்ந்த தரையை மாற்றுகின்ற ஆண்டவர், மாற்றத்தை விரும்புகின்ற ஆண்டவர். இது 8வது மாதத்தை நம்மை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாவற்றையும் செய்வதற்காக அவர்கள் உலர்ந்த தரையிலே நடந்து போனார். ராம் முழுவதும் எகிப்தின் சேனை, இஸ்ரேல் சேனை அவர்கள் ஒன்று புரியவில்லை. ஆனால் கடவுள் மேக ஸ்தம்பத்தின் வழியாக, அக்கினி ஸ்தம்பத்தின் வழியாக இரவு பகல் நடத்தி வருகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை அழைத்ததின் காரணம் என்ன தெரியுமா? உன்னை இடைவிடாமல் நான் நடத்த போகின்றேன். உன்னை இடம் மாறாமல் நடத்த போகின்றேன். சொல்லுங்க. இடைவிடாமல் நடத்த போகின்றேன், இடம் மாறாமல் நடத்த போகின்றேன், இருக்கிறவராக இருந்து நடத்த போகின்றேன். அப்படின்னா நான் யார்? நான் மாறாதவர். நான் யார்? எபிரேயர் 13:8, நான் நேற்று மின்று மாறாதவர். நான் யார்? யாத்திரா 3:14, நான் இருக்கிறவராக இருக்கிறவர். நான் யார்? சங்கீதம் 34:1, தேவன் நமக்கு அடைக்கலும். அத்தனை 46 என்னப்பா 46:1, தேவன் நமக்கு அடைக்கலும் பெறணும் ஆபத்து காலத்து. 34:1. எனக்கு அருமையான திருச்செய்மக்களை, கடவுள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். இந்த 46:1 தான் அடைக்கலமாக இருக்கிற ஆண்டவர். நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்.
ஆண்டவரே, காலையில் தேடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் உள்ளங்களை ஆசீர்வதியும், இல்லங்களை ஆசீர்வதியும், எங்கள் கணவரை ஆசீர்வதியும், எங்கள் மனைவிகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும், தான் கையிற வேலையில் ஆசீர்வதியும், நான் செய்கிற பணியை ஆசீர்வதியும், நான் செல்லுகிற இடத்தை வருகிற இடத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து விட்டார். வாருங்கள் செய்திக்கு. கல் பட்டவுடன் தடை மாறியது, கால் பட்டவுடன் உலர்ந்தமாய் மாறியது, கோல் பட்டவுடன் தரையில் அடைந்தார்கள். 3 செய்தி என்ன தெரியுமா? 3 தடைகள், 3 தடையாக இருந்தது. தடையை மாற்றி அமைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதே, யுத்தம் கர்த்தருடையது. உங்களை அழைத்த ஆண்டவர் நிறைவுக்குள்ளாய் நடத்தப் போகின்றார். 7 மாதங்களை தப்பித்த ஆண்டவர் 8வது மாதம் அழைத்து வந்திருக்கிறார். நான் உன் பரியாரேக ஆண்டவர், உன்னை நான் நேசிக்கின்றேன், உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறேன், வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறேன். ஆக எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, கல்பட்டி வீழ்ச்சி, கால்பட்டி எழுச்சி, கோல்பட்டு மகிழ்ச்சி. யாராவது ஒருத்தர் ஆண்கள் பெண்கள் சொல்லுங்க, ஏஜி வச்சு சொல்லக்கூடாது. ஆண்கள் சொல்லுங்க, 3 தலைப்பை சொல்லுங்க. கல்பட்டு வீழ்ச்சி, கால்பட்டி எழுச்சியா, கோல்பட்டு தான் மகிழ்ச்சி. ஆமாம், ஐயரு ரொம்ப குழப்பராக இருப்பாருங்க. வந்து 3 மாதம் ஏன் குழப்பி நிற்கிறீங்க, யோசிக்கிறீங்க தானே? உண்மை தானே? கல்பட்டு, ஆமாவா, கல்பட்டு வீழ்ச்சி, கால்பட்டு எழுச்சி, கோல்பட்டு மகிழ்ச்சி. வீழ்ச்சி, எழுச்சி, மகிழ்ச்சி. கல்பட்டு, கால்பட்டு, கோல்பட்டு. சொல்லுங்க. ஆமாம். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நாம் யோசிக்க வேண்டியது, நானும் என் வீட்டான கர்த்தரை சேவிப்போம். கல்பட்டு வீழ்ந்தான், கால்பட்டு குயிலாய் மாறியது, கோல்பட்டு தரையாய் மாறியது. ஆகவே எல்லா தடையை மாற்றுகிற ஆண்டவர் 8வது மாதத்தின் நிறைவின் நாளாக அமையட்டும். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, மனது பெற இவனை வேண்டிக் கொள்கிறேன். கடவுள் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமாம். கடவுளுடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நிச்சயாம விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கு சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரகுமாரனுமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் நினைப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தெய்வனில் மெய்தெய்வனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் ஒரு அவதரித்த மனிதனானார். நமக்காக வந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பரிசுத்தலை வெற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராட்சத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவினுக்குமாய் நின்று பெறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரோடு கூட ஸ்தோத்திரிக்கப்படுகிறோமாய் தீர்க்க தரிசி மூலமாக உரைத்தருமாய் இருக்க பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்னை நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வைத்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக கீர்த்தனை எண் 6 ஆத்துமமே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்காக நாம் படைப்போம். தசம பாக காணிக்கை உரைகளையும் நாம் படைப்போம். கீர்த்தனை எண் 6. நாம் அப்பம் பிரிவுகள் பகுதி கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தமதர் ஆசாரரே, விசேஷ மத்தியில் பிரசனமானது போலவே எங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பதிப்பிகை நம்மை வெளிப்படுத்தியர்களும் நீரே பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதா குறிச்சிதாசாலகிறீர். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராக கடவுள் தோற்றத்தை கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லவர், நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திர செலுத்த தகுதி நீதி எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. உமது குமாரங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நிர்வாணங்களை பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனை சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் உமது புது சிறுபெருமானை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடு பிரதான் ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மருத்துவங்களை மீட்டுக்கொள்ள அவரை தந்துள்ளனர். அவர் சிலுவையில் ஒரே தர தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவசிக்க நிறைவும் பூரணமும் போதுமான பலியை காணிக்கையை பரிகாரத்தை செலுத்த வல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைவுடைய ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமானம் நாங்கள் அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த கட்டளையிட்டாரே. அவர் தாம் காடி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவுபட செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் எதிரேவான மன்னங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தம், இதை பாண்டம் பண்ணமுதான் நினைவுகூட செய்யுங்கள் தீர்மானம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, உலகத்தில் அறிக்கையோடு எத்தனை பேரை காத்திருக்கு. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தையும் நினைவுகூர்ந்து உமது அடியில் அவருடைய கடற்படியாக அவர் திருமணம் நினைவுகூர்ந்து செய்கிறோம். அவரில் எங்களுக்கான விண்ணப்ப மீட்பு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களது இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவிற்குள் இணைக்கப்பட்டவர்களாக விசுவாச ஒருமைப்படவும் தலையாக அவற்றை கிருபை செய்யும். அவரோட பரிசுத்தாவின் ஐக்கியமாக சர்வவல்ல பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்னைக்கு உண்டாவதாக. சேர்ந்து சொல்லுவோம். பரமடக்க எங்கள் பிதா. அன்னையில் பார்த்தீங்க தாரும் எங்கள் விதமாக நான் மன்னிக்கப்பட்ட குட்டைகள் மன்னியும் எங்களை சோதனைக்கு பேசுக நாத்தையும் ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் உள்ள மகிமை கொண்ட வெயிலே. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயனை நம்பி நாங்கள் பந்தி சேர துணியாமல் தேவடைய அளவட்டைக்கு நம்பி சேருகிறோம். உன்னை மேசை துணிய பற்றி பார்த்துக்கிறல்ல, ஆனாலும் தேவரி எப்போதும் மாணவராக இருக்கிறேன். ஆகிய கிருமில கர்த்தாவே, உமது அருமையான கொம்மானாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரி மாத்தமாக சுத்தமாகி இப்போ நான் அவருக்குள்ள மறைமுறை ஏற்றதுமாய் அவருடைய சரீரத்தை புஸ்தகத்தை பானமலை கிருபை செய்துள்ளோம். ஆமீன். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்து சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? உலகத்தில் ஜெபம் செய்வோம். எங்கள் எல்லாம் ஆண்டவரின் அருமையான காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த
மாதம் முழுவதும் நமது கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை நாங்கள் சந்திக்கவும் வல்லமன நல்ல பிதாவே, அதன் மூலமாக நாங்கள் எல்லா விதமான விடுதலையையும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் எங்கள் தாவே புதிய சிந்தனையினாலும் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் நீர் எங்களை நிரப்பும். எங்கள் மாதம் கர்த்தாவே இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடின மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமன நல்ல வந்த விடுதலையின் வாழ்வை நாங்கள் ஆன்மீகத்திலேயும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். விடுதலையின் வாழ்வு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தின் வாழ்வு, அனைத்து மக்களுடைய வாழ்வையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வு என்பதை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். வல்லமல்ல நல்ல பிதாவை, இந்த நாளிலே இந்த தேச தலைவர்கள் விடுதலைக்காக வாழ்ந்து உயிர் நீத்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் தியாகம் செய்த விடுதலை வீரர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வல்லமல்ல நல்ல பிதாவே, மக்களின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணம் செய்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்த வரை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஜீவனுள்ள ஆண்டவராக எங்களை நீர் வழிநடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையிலே நல்ல பிதாவை, இந்த விடுதலையின் வாழ்வை, கொண்டாட்டத்தின் வாழ்வை, மகிழ்ச்சியின் வாழ்வை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி மகிழ கிருபை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அது கிருபை எங்களோடு வழிநடத்த வேண்டும் என்றுமே வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்ம நேரோடும் கூட என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பசுநாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகலமாகுவாரே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வாருங்கள். Thank you. God bless you all.